Give a big applause. Pizza. முதல்ல ஏற்படுத்த முடியாது. சிவாஜி சார். சிவாஜி வந்தாரு, அதுக்கு முன்னாடி சோழாஸ். சோழர் காலத்துல இருக்கிறதா சொல்றாங்க, ஆனந்தப்பேன் சொல்றாங்க, இல்ல செஞ்சி பேன் சொல்றாங்க. அந்த விழா ஏற்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் சோழர்கள் தான் முதல்ல வந்துட்டாங்க. சோழர்கள் அதுக்கு பிறகு யார் இருந்தாங்க? சோழருக்கு பிறகு இந்த கோட்டை second rank, third rank holders. Yes. 50% என்று அமெரிக்காவிலே கிடையாது, கனடாவிலே 50 பேர் கல்லூரிக்கு போறது கிடையாது, ரஷ்யால கிடையாது, எந்த ஊர்லயும் கிடையாது. இந்தியாவில 20 இருப்பது சமம். நம்பர் 2, நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் பெண்கள் இந்திய அளவில் பாதி பேர் தமிழ்நாட்டு பெண்களாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செய்வது பெண்கள். 20 லட்சம் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு இந்திய அளவுல, அதுல 5 லட்சம் சீட்டு தமிழ்நாட்டுல தான் இருக்கு. தமிழ்நாடு பெருமளவில் கல்வி புரட்சி. இப்போ நமது பிள்ளைகளுக்கு நிறைய வாய்ப்பு. நான் இங்க வந்ததுக்கு ஒரு நல்ல செய்தி, தயவு செஞ்சு பிள்ளைகளை பெரிய கல்லூரியில பெரிய பல்கலைக்கழகத்துல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, இந்தியாவில 100 MBBS சீட் இருக்கு. டாக்டர் சீட் சாரி 1 லட்சம் 650 இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ். நியூஸ் பேப்பர் நான் ஒரு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டேன். ஒரு 96 வயசு அம்மா காலில் வந்து பேப்பர் படிக்குது. அதை போட்டு விட்டேன். அது யாருன்னா என்னை பெற்ற தாய். நான் 96 வயசுல காலையில உட்கார்ந்து செய்தித்தாள் படிக்கிறாங்க. அரசியல் எப்படி இருக்கு, பொருளாதாரம் எப்படி இருக்கு, தொழில்நுட்பம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு எதுக்குங்க? நான் என்ன வளர்த்து விட்டாங்க. அவங்க படிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. பெற்றோருக்கு தயவு செஞ்சு நாளை காலையில ஒரு செய்தித்தாள் தமிழ், ஆங்கிலம் பிள்ளைகள் படிக்கட்டுங்க. நான் ஐபிஎஸ் வாங்குறது காரணமே நான் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சதுனால தான். கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு ஆட்டு மாட்டை மேய்ச்சிட்டு தான் கிளம்பேன். எனக்கு இந்த பதவி எப்படி வந்ததுன்னா, செய்தித்தாள் படிப்பதால் மட்டும்தான் இந்த பதவி வந்தது. வாசிக்க வேண்டும்,